ஹாய், குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப வெயில், டெம்பரேச்சர் 46 degrees இருந்துச்சு. பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் கெஸ் பண்ணலாம் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. மதுரைக்காரங்க எல்லாருக்குமே தெரியும், இது யானைமலை கீழே நின்று நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த யானைமலைன்றது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னு நான் சொல்லலாம். யானைமலை குறித்து எனக்கு எப்போதுமே ஒரு மெமரி இருக்குது. என்னென்னா, என்னோடய தகப்பன் பாஸ்டர் பால் ஜேசுதாஸ் இயேசுவின் ஆலயத்தில் அவர் தலைமை போதகராக இருக்கார். ஏறக்குறைய 40 வருடங்களாக மதுரை பட்டணத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். பாருங்கள், அவர் எப்பொழுதுமே எங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அவர் பாருங்கள், அவர் 30 வருஷத்துக்கு முன்பாக அவர் வாலிப காலத்தில் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக போய் இந்த யானைமலை இந்த அடிவாரத்தில் தான் போய் எல்லோரும் மாதத்தில் ஒரு முறை ஜெபிப்பாங்களாம். எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுவாங்களாம். பாருங்கள், அப்படி ஒரு தடவை அவங்க வழக்கமாக போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தீர்க்க தரிசன அம்மா அவங்க அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பாருங்கள், ஒரு தரிசனத்தை பார்த்தாங்களாம், ஒரு விஷன் பார்த்தாங்களாம். ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை அவங்களுக்கு காமிச்சாராம். அந்த தரிசனம் என்னவென்றால், பாருங்கள் தம்பி, நீங்கள் அங்கே ஆனைமலையில் ஜெபம் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு சிலராய் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாரு. நீங்கள் அங்கே ஜெபம் பண்ணிட்டுருக்கும்போது ஆலயத்துக்குள்ளே அநேக புறா கூட்டங்கள், ஆயிரக்கணக்கான புறா கூட்டங்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறத நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தரிசனத்தை குறித்து பேசினாங்க. பாருங்கள், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 1000 புறா கூட்டங்கள் எதை குறிக்கிறதுனா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறித்து. நம்ம நிறைய இடத்துல புறா எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா அது பரிசுத்த ஆவியானவரை குறித்து அது அடையாளமாக காண்பிக்கப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு வேளை அது நான் நிறைய ஜெபித்திருக்கிறேன், நிறைய ஏசப்பாட்ட கேட்டிருக்கேன், நிறைய காரியங்கள் எனக்கு பதில் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கலாம். ஒரு வேளை ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஜெபிப்பதற்கு ரிசல்ட் வருவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான புறா கூட்டங்கள் அப்படியே மேகம் போல் உங்கள் ரூமை அப்படியே ஃபில் பண்ணுது. இது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், வேறத்தில் கூட அந்த வசனத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 68:13 அதில் பாருங்கள் வாசிக்கிறோம், நீங்கள் அடுப்பினிடையில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியில் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும்